ஐநாட் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். வழக்கம் போல சந்தா சேரனுக்கு மதியம் சாப்பாடு கொண்டாந்துருக்காங்க. சேரன் பார்த்தா சாப்பாடை சாப்பிடாம ஒரு யோசனையிலே இருக்காரு. இதை சந்தாவும் அனிசும் பார்த்துட்டு, என்ன பையா ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அனிசு கேட்கவும், அது ஒன்றும் இல்லை அனிசு, இந்த பாண்டி இருக்கால அவனுடைய செட்டு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கால மெக்கானிக் ஷாப்பு, அதோடைய ஓனர் இதை நீயே வாங்கிக்க பாண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அதுக்கு இப்போ அமௌண்ட் தேவை அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லையில, நல்ல விஷயம் தானே, பாண்டிக்கு சொந்தமாக கடை வரப்போகுது, அப்படியே உங்கள் முகம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அனிசு கேட்கவும், நீ வேற அனிசு, 3 லட்ச ரூபா கேட்குறாங்க, 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு தான் அந்த கடை பாண்டி பேருக்கு சொந்தமாகும், 3 லட்ச ரூபா வேணும். அந்தான்னு சொல்லி நான், பாண்டி, சோழன், அப்புறம் நிலா, அப்புறம் அப்பா ஏதோ கொடுத்தாரு, அந்தான்னு ஏதோ ஒரு ஓரளவு பாதி அமௌண்ட்டு தான் தேத்திருக்கோம், இன்னும் மிச்ச காசுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை, அதான் ஒரே யோசனையாக இருக்குது. அனிசு, உனக்கு யாரையாவது தெரியுமா, வட்டிக்கு காசு கொடுக்குறவங்க உனக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், எனக்கு யாரையும் அப்படி தெரியாதே பையா, நான் யாருக்கிட்டே இப்படி வாங்கினதும் இல்லை, உங்களுக்கே தெரியும் நானே ஊருக்கு புதுசு, உங்களால் தான் எனக்கே இங்கே கொஞ்சம் ஆட்களை தெரியும், என்கிட்ட போய் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி அனிசு சொல்லவும், சரி அனிசு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஒரே வருத்தமாக பேசிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா சந்தா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ சேரனுக்கு காசு வேணும். சேரனுக்கு காசு வேணும்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் நகை இருக்குது, அந்த நகையே சேரன்கிட்ட கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா யோசிக்கிறாங்க. சந்தாவும் பார்த்தா சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன சந்தா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த நகையை சேரன்கிட்ட கொடுக்கலாமா, அனிஸ் எதுவும் நம்மளை சத்தம் போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அனிஸும் பார்த்தா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வராரு. என்ன சந்தா ஒரு மாதிரியாவே இருக்கு அப்படின்னு சொல்லி அனிசு கேட்கவும், இல்லை பயா, இன்னைக்கு சேரன் உங்ககிட்ட சொன்னார்ல அவருடைய தம்பிக்கு பணம் தேவைப்படுதுன்னு, அதான் அவருக்கு உதவி பண்ணலாமேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், நல்ல விஷயந்தான் சந்தா, ஆமாம் உன்னால் எப்படி உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனிசு கேட்கவும், அதான் என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்குல்ல, அந்த நகையை நான் போய் அவர்கிட்ட கொடுக்குறேன், அவர் அந்த நகையை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லவும், சரி சந்தா இது உன்னோடைய விருப்பம், நீ என்ன முடிவெடுத்தாலும் அதில் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல, நாளைக்கு நீ போய் வாழ போகிற வீடு அது, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம்னதும் நீ உதவி பண்ணணும்னு நினைக்கிற, இதில் தப்பு கிடையாது, நீயே போய் இந்த நகையை கூட அப்படின்னு சொல்லிட்டு அனிசு சொல்லவும், சரி பையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பார்த்தா சிரிச்ச முகத்தோட இங்கே கிளம்பி சேரனுடைய வீட்டுக்கு வராங்க. சேரனும் பார்த்தா இங்கே வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கும் வந்துடுறாரு. வீட்டில் பார்த்தா வழக்கம் போல சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நிலா எல்லாருமே இருக்காங்க. சந்தாவை வரதை பார்த்ததுமே, வா சந்தா வா வா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிட்றாரு. வாங்க சந்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அப்போ தான் சேரனும் கேட்குறாரு, என்ன சந்தா மதியம் சாப்பாடு கொண்டு வந்து அப்போ கூட நீ வீட்டுக்கு வருவேன்னு சொல்லலை, என்ன விஷயம் சந்தா அப்படின்னு சொல்லி சேரனும் கேட்குறாங்க. அப்போ தான் தயங்கி சந்தா பார்த்துட்டு, எப்படி இதை பேசுறதுன்னு தெரியாமல் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை கூப்பிடவும், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி சேரனும் சந்தாவும் தனியாக பேச வராங்க. இதை பார்த்துட்டு சோழன், நிலா, பல்லவன் 3 பேரும், பாருங்க அண்ணி வீட்டுக்கு வந்து தனியாக பேசுகிற அளவுக்கு அண்ணன் லவ்வில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. டேய் இல்லைடா, அந்த பொண்ணு முகத்தில் ஒரு விதமான சீரியஸ்னஸ் தெரிஞ்சு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், அதான் அண்ணனை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுது அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்தா பார்த்தா சேரனை தனியாக கூட்டிகிட்டு வந்து திடீர்னு பார்த்தா கையில் நகையை எடுத்துகிட்டு வந்து சேரன் கிட்ட கொடுக்கவும், என்ன சந்தா என்ன இது அப்படின்னு சொல்லி சேரன் பதறாரு. பதட்டப்படாதீங்க ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், எனக்கு எதுக்கு சந்தா இது அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. நீங்கள் மதியம் சாப்பிடையில சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல உங்களுடைய தம்பிக்கு பணம் தேவைன்னு, அதான் என்கிட்ட இருக்கிற நகையே இதுதான், இந்த நகையை வச்சு நீங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க, பணத்தை ஏற்பாடு பண்ணி உங்கள் தம்பிக்கிட்ட கொடுங்க, அவரும் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், சேரனுக்கு பார்த்தா கண்ணே கலங்கிறது. நீ ஏன் சந்தா அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், நான் பண்ணாமல் வேற யாரு பண்ணுவா, நான் உங்களை காதலிக்கிறேன், நீங்கள் இனே கல்யாணம் பண்ணிக்கிற போறீங்க, நாளைக்கு நான் வாழ போகிற வீடு இது, நான் வாழ போகிற வீட்டில் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறதுல தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், நீ நல்லா பேச கற்றுக்கிட்ட சந்தா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்கிறாரு. இல்லை சந்தா எனக்கு இந்த நகை வேணாம், நாங்களே ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அப்போ உங்களுக்கு நீ பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்கவும், சேச்சே நான் நகை வாங்காததுக்கும் உன்னை பிடிக்காததுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், உண்மையிலேயே உங்களுக்கு என்னை பிடிச்சிருந்தா
நீங்க என்னைய மனப்பூர்வமா விரும்புறீங்க அப்படின்னா நான் கொடுக்குற நகையை வாங்கிக்கங்களே, நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், இங்கே பார்த்தா சேரனால மறுப்பு சொல்லவும் முடியல. நகையையும் பார்த்தா சேரன் வாங்கிறாரு. சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராரு. டே பாண்டி இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா பாண்டி கையில நகையை கொடுக்கவும், என்ன இது அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், இல்லடா உன்னுடைய கடை ஓனர் வந்து சொன்னார்ல 3,00,000 ரூபா கொடுத்துட்டு கடையை நீயே எடுத்துக்கன்னு, அந்த விஷயத்தை பற்றி மதியம் அனிசுக்கிட்டையும் சந்தாக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தேன். பணத்தை எப்படி மீதி பணத்தை பெறட்டுறது, யாரும் வட்டி கொடுக்குறவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அனிசுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதை சந்தா பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற சந்தாவோடைய நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. உனக்கு உதவி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், பாண்டி பார்த்தா சந்தாவை பார்க்குறாங்க. எதுக்குங்க நீங்கள் எதுக்குங்க நகையெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், இல்லை பரவாயில்ல வச்சுக்கோங்க, நீங்கள் வச்சு இந்த நகையை வச்சு அதில் வர பணத்தை வச்சு நீங்கள் கடையை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், இல்லைங்க எனக்கு உங்கள் நகைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரே தயக்கமாக சொல்லவும், ஏன் நீங்கள் அப்படி வேற ஆள் மாதிரி பார்க்குறீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதா, நான் நாளைக்கு இந்த வீட்டுக்கு உங்களுடைய அண்ணியா வந்தா இந்த நகையை கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கிற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்கவும், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கர அதிர்ச்சி. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சந்தா உங்களுடைய அண்ணியா வந்தா நகையை வாங்கிக்கிற மாட்டீங்களான்னு சொன்னதும் வீட்டில் எல்லாரும் கேட்டுட்டு சந்தா இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டே வாங்கிக்கடா, அந்த பொண்ணு எவ்வளவு விருப்பப்பட்டு கொடுக்குது, உனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி தானே கொடுக்குது, வாங்கிக்க, அதுக்கப்புறம் இந்த நகையை நம்ம சந்தாவுக்கு திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், இங்கே பாண்டி பார்த்தா தயக்கத்திலே இருக்காரு. அப்புறம் நிலா, சோழன், பல்லவன் எல்லாரும் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு பாண்டியும் பார்த்தா நகையை வாங்கிக்கிறாரு. ரொம்ப நன்றிங்க, நீங்களாம் எனக்கு உதவி பண்ண எந்த ஒரு அவசியமும் இல்லை, ஆனால் நீங்கள் என் அண்ணனை விரும்பின ஒரே காரணத்துக்காக நீங்கள் உங்களுடைய நகையை எடுத்துகிட்டு வந்து தந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க சந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி சொல்லவும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சந்தா பார்த்தா ரொம்ப சிரிச்ச முகத்தோட சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், அப்போ தான் சேரன், சந்தா ரொம்ப இருட்டிருச்சு, இரு நானே உன்னை வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அப்போதான் நிலா, பாண்டியன், சோழன், பல்லவன் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், டேய் சும்மா இருங்கடா, வா சந்தா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சந்தாவும் கிளம்புறாங்க. அப்பதான் சைக்கிளில் சந்தா நீ பின்னாடி உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், சந்தா பார்த்தா சேரனே பார்க்குறாங்க. ஆமாம் உனக்கு பின்னாடி உட்கார பிடிக்காதுல, முன்னாடியே வந்து உட்கார அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லவும், சந்தாவும் பார்த்தா சைக்கிளில் முன்னாடி வந்து உட்காடுறாங்க. இதையும் பார்த்து நிலா, சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் பயங்கரமாக அப்படியே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. டே அண்ணனுக்கு இப்படி ஒரு பொண்ணு முன்னாடி சைக்கிளில் உட்கார வச்சுலாம் கூட்டிகிட்டு போக தெரியுமாடா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அண்ணே ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன், பாண்டியன், நிலா 3 பேரும் சேரனும் சந்தாவும் சைக்கிளில் போகிறத பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க.